Dear குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம செல் டிவிஷன் செல் சைக்கிள் ஃபாலோட் பை செல் டிவிஷன் அதுல சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டோம். நான் படிச்சிருக்கேன் இல்லைங்க, ஜஸ்ட் உங்களை ப்ரஷ் அப் பண்றதுக்காக உனக்கு தெரிஞ்சதை திருப்பி ஞாபகப்படுத்துவதற்கான ஒரு கிளாஸ் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. Interphase and the mitotic phase collectively known as cell cycle. இடைநிலையினையும் மைட்டோட்டிக் நிலையினையும் ஒரு சேர செல் சுழற்சி என்று அழைப்பார்கள். இன்டர்ஃபேஸ் வித் G1, S, G2, G0 and mitotic phase. செல் சுழற்சியில இன்டர்ஃபேஸ் அண்ட் மைட்டோட்டிக் phase collectively known as cell cycle சொன்ன இடைநிலையினையும் மைட்டோட்டிக் நிலையினையும் ஒரு சேர நாம் செல் சுழற்சி என்று அழைப்போம். The interface, the resting phase of a cell or a phase between two successive mitotic cell division. செல்லின் ஓய்வு நிலை அல்லது அடுத்தடுத்த மைட்டோட்டிக் செல் புரதலுக்கு இடைப்பட்ட ஒரு நிலையினை நாம் இடைநிலை என அழைக்கிறோம். அல்ல G1, S, G2, sometimes G0 என்று அழைக்கப்படுகின்ற நிலைகள் இருக்கும். followed by mitosis, pro, meta and telophase. அப்புறம் செல் டிவிஷன் எடுத்துட்டோம்னா உனக்கு amitosis or the direct cell division, amitosis நேரடி செல் பெறுதல், mitosis or indirect cell division மறைமுக செல் பெறுதல், meiosis or reduction cell division குன்றல் பகுப்பு அப்படின்னு 3 நடக்கிறதுங்கிறது உனக்கு தெரியும். அதுல சில கொஸ்டின்ஸ் நீ படிச்சது எப்படி படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. கொஸ்டின் நம்பர் 1 for you. Meiosis 1 is reductional division. Meiosis 2 is equational division due to meiosis 1 நாம் குன்றல் பகுப்பு என அழைக்கிறோம். meiosis 2 நாம் ஈக்குவேஷனல் டிவிஷன் சம பிரிவு என அழைக்கிறோம். ஏனெனில் ஆப்ஷன் ஏ பேரிங் ஆஃப் ஹோமிலாகஸ் குரோமோசோம், குரோமோசோம்கள் ஜோடியிரும் நிகழ்வு நடைபெறுவதால், கிராசிங் ஓவர் குறுக்கே கலத்தல் நடைபெறுவதால், செப்பரேஷன் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் குரோமாட்டிடுகள் பிரிந்து செல்வதால், டிஸ்ஜங்ஷன் ஆஃப் ஹோமிலாகஸ் குரோமோசோம்ஸ் ஒத்திசைவான குரோமோசோம்கள் பிரிவதால். meiosis 1 reduction division சொல்றோம் குன்றல் பகுப்பு. meiosis 2 ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? எஸ் ஆன்சர் கரெக்டா ஒரு குழந்தை சொல்லியிருக்கா. ஆப்ஷன் சி செப்பரேஷன் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் குரோமாட்டிடுகள் பிரிந்து செல்வதால் அதனை ஈக்குவேஷனல் டிவிஷன் சமமாக பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பிளவு என அழைக்கிறோம். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. a bivalent consist of பைவேலண்டுகள் இதனை பெற்றிருக்கும். ஆப்ஷன் ஏ 2 chromatids and 1 centromere, 2 chromatids and 2 centromere, 2 குரோமாட்டிடுகள் 2 சென்ட்ரோமியர்கள், 4 chromatids and 2 centromeres, 4 குரோமாட்டிடுகள் 2 சென்ட்ரோமியர், 4 chromatids and 4 centromeres, 4 குரோமாட்டிடுகள் and 4 சென்ட்ரோமியர். கேள்வியை சொன்னோடனே 2 குழந்தைகிட்ட டக்குன்னு ஆன்சர் வந்துடுது. சந்தோஷம். பைவேலண்ட் அப்படின்னா அதுல 4 chromatids இருப்பா அண்ட் 2 centromeres. ஏன்னா பேரிங் நடக்கும். பேரிங் முடிஞ்ச உடனே பார்த்து எல்லாம் வச்சுக்கோங்களேன், அவ பக்கத்துல இருக்கிறப்ப இது டெட்ரட் மாதிரி இருக்கும், இது டெட்ரட் மாதிரி இருக்கும். அப்ப 2 சென்ட்ரோமியர் இருக்கும், 4 குரோமோசோம் இருக்கிறதுனால அதை என்ன சொல்லுவா? 4 chromatids சொல்லுவா. ஸோ 4 chromatids and 2 centromeres. the correct answer 4 குரோமாட்டிடுகள் 2 சென்ட்ரோமியர். சூப்பர், நல்லா படிச்சிருக்கீங்க. Right. Next question for you. In meiosis, the daughter cells differ from parent cells as well as amongst themselves due to meiosis செல் பிறதலின் இறுதியில் தோன்றுகின்ற செய் செல்கள் பெற்றோர்களிடமிருந்து மாறுபடுகின்றன, தங்களுக்கிடையேயும் மாறுபாட்டை பெற்றிருக்கின்றன. இதனால் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை கவனிச்சுப்போம். In meiosis 4 daughter cells are formed. meiosis in இறுதியிலே 4 daughter cells gamete வருவா. differ from parent cell பெற்றோர் செல்லிலிருந்து வேறுபடுகிறார்கள். as well as amongst themselves அவர்களுக்கிடையேயும் வேறுபாடு காணப்படுகிறது. எதனால்? ஆப்ஷன் ஏ segregation, independent assortment and crossing over. பிரிதல், தனித்து ஒதுங்குதல், குறுக்கே கலத்தல். ஆப்ஷன் பி segregation and crossing over, பிரிந்து ஒதுங்குதல் மற்றும் குறுக்கே கலத்தல். ஆப்ஷன் சி independent assortment and crossing over, சார்பின்றி ஒதுங்குதல் விதி மற்றும் குறுக்கே கலத்தல்.
செக்ரிகேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், பிரிதல் மற்றும் சார்பின்றி ஒதுங்குதல். மேகாட்டேந்து ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, செக்ரிகேஷன் அண்ட் கிராசிங் ஓவர். செக்ரிகேஷன் பிரித்தனித்து ஒதுங்குதல்னு சொல்லலாம். தென் கிராசிங் ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தே ஆர் செப்பரேட்டட். ஸோ அதுதான் ஆன்சரா வரும். இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் இஷ்டத்துக்கு பிரிந்து செல்லுதல், அதெல்லாம் சிலதுல வித்தியாசப்படும், அதனால சொல்ல முடியாது. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. மைட்டோட்டிக் அனஃபேஸ் அதை கவனிச்சுக்கோ. மைட்டோட்டிக் அனஃபேஸ் differs from metaphase in possessing. மைட்டாசிஸ் இன் அனாஃபேஸ் ஆனது மெட்டாஃபேஸில் இருந்து இதன் மூலம் வேறுபடுகிறது. differ from metaphase in possessing. Option A, same number of chromosome and same number of chromatids. ஒத்த எண்ணிக்கையில் குரோமோசோம்கள், ஒத்த எண்ணிக்கையில் குரோமாட்டிடுகள். Option B, half number of chromosome and half number of chromatids. பாதி குரோமோசோம்கள் and பாதி குரோமாட்டிடுகள், பாதி எண்ணிக்கை. Half number of chromosome and same number of chromatids. பாதி குரோமோசோம்கள், அதே எண்ணிக்கையில் குரோமாட்டிடுகள். Same number of chromosomes and half number of chromatids. ஒத்த எண்ணிக்கை, அதே எண்ணிக்கையில் குரோமோசோம்கள் and பாதி எண்ணிக்கையில் குரோமாட்டிடுகள். ஒரு ஆன்சர் கிடைச்சிடுது. குட். இருந்தாலும் திருப்பி சொல்றேன். மைட்டோட்டிக் அனஃபேஸ் differ from metaphase in possessing. மைட்டோசிஸ் இன் அனஃபேஸ் ஆனது மெட்டாஃபேஸில் இருந்து இதனை பெற்றிருப்பதன் மூலம் வேறுபடுகிறது. ஆப்ஷன் ஏ, சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் குரோமாட்டிட்ஸ். குரோமோசோம்கள் குரோமாட்டிடுகளின் எண்ணிக்கை ஒன்றாக இருக்கும். half number of chromosome and half number of chromatids. பாதி எண்ணிக்கையில் குரோமோசோம்களும் குரோமாட்டிடுகளும் காணப்படும். half number of chromosome and same number of chromatids. பாதி குரோமோசோம்களும் அதே எண்ணிக்கையில் குரோமாட்டிடுகளும் காணப்படும். நெக்ஸ்ட், சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் அண்ட் half number of chromatids. ஒரே எண்ணிக்கையில் குரோமோசோம்கள், பாதி எண்ணிக்கையில் குரோமாட்டிடுகள் காணப்படும். எஸ், ரெண்டு ஆன்சர் வந்தது. குட். இதுக்கு சரியான விடை என்பது நாலாவது ஆப்ஷன். நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஒன்னாதான் இருக்கும், பட் குரோமாட்டிடுகளின் எண்ணிக்கை பாதியா இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அண்ட் half number of chromatids. ஏன்னா சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரோமியர் ஸ்பிளிட் ஆகி மேல 4 போகும், கீழே 4 வரும். அப்போ ஒரு குரோமோசோம் மேலையும் கீழேயும் 4 தான் இருக்கும். பட் இங்க குரோமாட்டிட் பாக்குறப்போ ஒரு குரோமோசோம்ல 2 குரோமாட்டிடோட இருக்கிறது, அங்க போறப்போ ஒண்ணா இருக்கும். ஸோ பாதியா இருக்கும். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்பர் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் அட் மெட்டாஃபேசஸ். மெட்டாநிலையில் காணப்படுகின்ற குரோமாட்டிடுகளின் எண்ணிக்கை. 2 each in mitosis and meiosis. மைட்டோசிஸ் மியோசிஸிலே 2 குரோமாட்டிடுகள் காணப்படுதல். 2 in mitosis and 1 in meiosis. மைட்டோசிஸ்ல 2, மியோசிஸ்ல 1. மெட்டாஃபேஸ் மறந்துடாதீங்க. 2 in mitosis and 4 in meiosis. 2 மைட்டோசிஸ்லயும் 4 மியோசிஸ்லயும் இருக்கும். 1 in mitosis and 2 in meiosis. 1 மைட்டோசிஸ்ல இருக்கும், 2 மியோசிஸ்ல இருக்கும். கேள்வி என்ன பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் அட் மெட்டாஃபேஸ். கேள்வியோட ஆன்சர் வந்து குட். 2 ஆன்சர் சூப்பரா சொல்லியிருக்கேன். குட். 2 each in mitosis and meiosis. மைட்டோசிஸ் மியோசிஸ்ல 2 இருக்கும், 2 இருக்கும். 2 in mitosis and 1 in meiosis. மைட்டோசிஸ்ல 2 இருக்கும், மியோசிஸ்ல 1 இருக்கும். 2 in mitosis and 4 in meiosis. 2 மைட்டோசிஸ்ல இருக்கும், 4 மியோசிஸ்ல இருக்கும். 1 in mitosis and 2 in meiosis. 1 மைட்டோசிஸ்ல இருக்கும், 2 மியோசிஸ்ல இருக்கும். இதற்கு சரியான விடை 2 தான். எதுல இருக்கும் அப்படின்னா மைட்டோசிஸ்லயும் இருக்கும், மியோசிஸ்லயும் இருக்கும். ஓகேயா? குட். நான் சொல்லியிருக்கேன். சூப்பர். இதுக்கு 2 குழந்தைகிட்ட ஆன்சர் வந்தது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Meiosis has evolutionary significance because it results in. பரிணாமத்திலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த செல் பிரிதலாக மியோசிஸ் கருதப்படுகிறது. ஏனெனில் ஆப்ஷன் ஏ, ஜெனட்டிக்கலி சிமிலர் டாட்டர் செல்ஸ். அமைப்பு ஒத்த சேய் செல்கள் தோன்றும். 4 டாட்டர் செல்ஸ், 4 டாட்டர் செல் தோன்றுவார்கள், 4 சேய் செல்கள் தோன்றுவார்கள். எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ், அண்டமும் பிந்துவும் தோன்றும். ரீகாம்பினேஷன், மீள் சேர்க்கை அல்லது மறு சேர்க்கை.
எஸ் உடனே ஆன்சர் வந்தது குட். இதற்கான சரியான விடை லாஸ்ட் சொன்ன ரீகாம்பினேஷன். எவ்வளவு ஃபார்ம் ஆறதெல்லாம் முக்கியம் இல்லை, இந்த மறு சேர்க்கை அல்லது மீட் சேர்க்கை என்பதுதான் மியோசிஸில் வரக்கூடிய முக்கியமான ஒன்று. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. ஈஸியான கொஸ்டினே வச்சுக்கோ. The exchange of genetic materials between chromatids of paired homologous chromosome during first meiotic division is called. மியோசிஸ் செல்பிரிதல் ஒன்றிலே ஒத்திசைவான குரோமோசோம்களின் குரோமாட்டிட் துண்டுகள் பரிமாறிக்கொள்ளப்படுதல் இவ்வாறு அழைக்கப்படும். ஆப்ஷன் ஏ சூப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இயல்பு மாற்றம். ஆப்ஷன் பி கயாஸ்மேட்டா, ஆப்ஷன் சி கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தல். ஆப்ஷன் டி சினாப்சிஸ். இதுக்கு சரியான விடை நிறைய குழந்தைகள் சொல்லிட்டு சூப்பர், கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தல் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஈஸினால அப்படியே சூப்பரா அடிச்சிட்டீங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். லாம்பிரஷ் குரோமோசோம்ஸ் அக்கர் டியூரிங். விலக்கு தூரிகை குரோமோசோம்கள் இந்த நிலையின் பொழுது தெரியும். ஆப்ஷன் ஏ ப்ரோஃபேஸ் ஆஃப் மைட்டோசிஸ், மைட்டோசிஸ் இன் ப்ரோ நிலை. டிப்ளோட்டின் ஆஃப் மியோசிஸ், மியோசிஸ் இன் டிப்ளோட்டின் நிலை. Metaphase of meiosis, meiosis in meta nilai, and zygotin of meiosis, meiosis in zygotin nilai. Okay, இது எல்லாரும் ஆன்சர் வந்துட்ட உடனே டிப்ளோட்டின் ஸ்டேஜ், லாம்பிரஷ் குரோமோசோம், விலக்கு தூரிகை குரோமோசோம் என்பது டிப்ளோட்டின் ஸ்டேஜ்ல தான் சூப்பரா தெரியும். குட், நல்லா சொல்லிட்டீங்க. Next question. Which one of the following structure will not be common to mitotic cells of higher plants? உயர் தாவரங்களின் மைட்டோடிக் செல் பெறுதலில் பொதுவாக அனைத்து தாவரங்களிலும் இது காணப்படாது. ஆப்ஷன் ஏ செல் பிளேட், செல் தட்டு. ஆப்ஷன் பி சென்ட்ரியோல். ஆப்ஷன் சி சென்ட்ரோமியர். ஆப்ஷன் டி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், ஸ்பிண்டில் நாரிழைகள். திருப்பி சொல்றேன் பார்த்துக்கோங்க. எஸ் உடனே ஆன்சர் வந்துடுது. குட், ரொம்ப சந்தோஷம். சென்ட்ரியோல் என்பது சரியான விடை. குட், வெரி குட், சூப்பர். Right now, next question for you. During cell division in apical meristem, the nuclear membrane appears in. During cell division in apical meristem, the nuclear membrane appears in. செல் பிரிதலின் பொழுது நுனி ஆக்கத்திசுவில் செல் பிரிதல் நடைபெறுகின்ற சமயத்தில் நியூக்ளியர் சவ்வு இந்த நிலையில் தோன்றும். மெட்டஃபேஸ், அனஃபேஸ், டெலஃபேஸ், சைட்டோகைனசிஸ். வார்த்தையை மறந்துடாதீங்க. என்ன பாயிண்ட் முக்கியம் பாரு. டியூரிங் செல் டிவிஷன், செல் பெறுதலின் பொழுது, இன் ஏபிக்கல் மெரிஸ்டம் ஆக்குத்திசுக்களிலே, நுனி ஆக்குத்திசுவிலே the nuclear membrane appears in. நியூக்ளியர் சவ்வானது இந்நிலையில் தோன்றும். மெட்டா, அனா, டிலோ, சைட்டோகைனசிஸ். திருப்பி சொல்றேன். ஏபிக்கல் மெரிஸ்டம் நுனியாக்கு திசு. அந்த நுனியாக்கு திசு ஏபிக்கல் மெரிஸ்டத்துல செல் டிவிஷன், செல் பெறுதல் நடக்கிற சமயத்துல எந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நியூக்ளியர் மெம்பரைன் தோன்றும்? மெட்டா, அனா, டெலோ, சைட்டோகைனசிஸ். இது மாதிரி கேட்கறப்பதான் அதிர்ச்சியாகி எல்லாருமே தப்பா ஆன்சரை சொல்றேன். அது ஏபிக்கல் மெரிஸ்டமா இருக்கட்டும், இன்டர்கேலரி மெரிஸ்டமா இருக்கட்டும், எந்த செல் டிவிஷனா இருக்கட்டும், நியூக்ளியர் மெம்பரேன்ங்கிறது ஒரு குழந்தை ஆன்சருக்கு டெலஃபேஸ்ல தான் வரும். ஒன்னு ஏபிக்கல் மெரிஸ்டம்னு 2 தடவை சொன்னா, ஏபிக்கல்லையும் நடக்கிறது மைட்டோடிக் செல் டிவிஷன். அதுலயும் எப்ப நியூக்ளியர் மெம்பரேன் ரீஅப்பியர் ஆகும்? ஒன்லி டியூரிங் டெலஃபேஸ். ஸோ இதற்கான சரியான விடை டீலோ நிலை. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமா ஞாபகம். சாதாரணம் பெருசா ஒரு கேள்வி மாதிரி கேட்டிருப்போம். அண்டர்ஸ்டாண்டிங். மைக்ரோடியூபியூல் இஸ் இன்வால்வ்ட் இன் தி. நுண்குழல்கள் இதில் பங்கேற்கின்றன. செல் டிவிஷன், செல் பிரிதல், மெம்பரேன் ஆர்கிடெக்சர், சப்பின் அமைப்பிலே, மசில் கான்ட்ராக்ஷன், தசை இயக்கத்திலே, டிஎன்ஏ ரெகக்னைசேஷன், டிஎன்ஏவை கண்டறிதலிலே. எஸ் உடனே ஆன்சர் வந்துருது. குட். செல் டிவிஷன், செல் பிரிதலிலே பங்கேற்கின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின். How many mitotic divisions are needed for a single cell to make 128 cells? How many mitotic cell division are needed for a single cell to make 128 cells? ஒரு செல்லில் இருந்து 128 செல்கள் உருவாக எத்தனை மைட்டோடிக் செல் பிரிதல் தேவைப்படுகிறது? ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி
28, option D 64. Yes, உடனே ஆன்சர் வந்துடுது 7. 7 என்பது சரியான விடை. 7 ஃபர்ஸ்ட்ல 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். அப்படி நீ கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். Okay, 7 is the correct answer. Super. Next question for you, the easier question for you. During cell division, the spindle fibers attached to the chromosome at region called cell பிரிதலின் பொழுது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமில் இந்த பகுதியில் இணைந்திருக்கும். During cell division, the spindle fibers attached to the chromosome at region called cell பிரிதலின் பொழுது. சூப்பர், உடனே ஆன்சர் வந்துடுது. குரோமோசோம்களின் இப்பகுதியில் ஸ்பிண்டில் நாரிழைகள் இணைந்திருக்கும். ஆப்ஷன் ஏ chromocenter, option B kinetochore, option C centriole, option D chromomere. Yes, இதுக்கு ஆன்சர் எல்லாரும் கரெக்டா சொல்றேன். இது எங்க அட்டாச் ஆயிருக்கும்? கைனடோகோர்ல அட்டாச் ஆயிருக்கும். சூப்பர். Okay, 1 minute. Yes, super. Next question for you, Kuti. Question is microtubules absent in microtubuleகள் நுண்குழல்கள் இதில் காணப்படாது. ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் பி சென்ட்ரியோல், ஆப்ஷன் சி ஃபிளாஜெல்லா கசையிழை, ஆப்ஷன் டி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஸ்பிண்டில் நாரிழை. எஸ், மேகாட் என்ற ஆன்சர் வந்தது. குட். இது எதுல இருக்காது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால இருக்காது. இது மாதிரி தான் வித்தியாசமா கேட்பாங்க. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Mitotic spindle is mainly composed of which protein? மைட்டோசிஸ் செல் பிரிதலின் பொழுது தோன்றுகின்ற ஸ்பிண்டில் நாரிழைகள் எந்த புரதத்தினால் ஆனவை? மயோசின், ஆக்டின், ட்ரோபோமைசின், ட்ரோபோனின். இதெல்லாம் படிச்சிருப்பேன். மஸ்குலர் புரோட்டீன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பேன். மயோசின், ஆக்டின், ட்ரோபோமைசின், ட்ரோபோனின் படிச்சிருப்பேன். ஸோ அனிமல் செல்ல மைட்டோடிக் செல் டிவிஷன் நடக்கிற சமயத்துல மைட்டோடிக் ஸ்பிண்டில் எதுல இருந்து தோன்றும்? மயோசின், ஆக்டின், ட்ரோபோமைசின், ட்ரோபோனின். ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. குட். இது எதுனா அதற்கான சரியான விடை ஆக்டின். ஆக்டின்ல இருந்து தான் the spindle fiber. So the proteins present in the spindle fiber in animal cell, விலங்கு செல்லில் ஸ்பிண்டில் நாரிழைகள் எதுல இருந்து தோன்றும்னா ஆக்டின் அப்படிங்கிற புரோட்டீன் ஞாபகம். குட், சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெஸ்ட் மெட்டீரியல் ஃபார் த ஸ்டடி ஆஃப் மைட்டோசிஸ் இன் லேபரேட்டரி. ஆய்வகத்திலே மைட்டோசிஸை படிப்பதற்கு பயிலுவதற்கு மிகச் சிறந்த ஒரு பொருள். ஆப்ஷன் ஏ ஆந்தர் மகரந்தம், ஆப்ஷன் பி ரூட் டிப் வேரின் முனைப்பகுதி, ஆப்ஷன் சி லீஃப் டிப் இலையின் முனைப்பகுதி, டி ஓவரி சூர்பை. உடனே ஆன்சர் எல்லாரும் சொல்றேன். குட். ரூட் டிப் அதுதான் பயங்கர ஃபாஸ்டா செல் டிவிஷன் நடந்துட்டு இருக்கும். வேரின் முனைப்பகுதி என்பது மைட்டோசிஸை படிப்பதற்கு மிகச்சிறந்தது. குட் குட் குட், சூப்பர். If a diploid cell is treated with colchicine, then it becomes. இருமய நிலையில் உள்ள ஒரு செல்லினை கால்சிசைனை கொண்டு தூண்டுகின்ற சமயத்தில் அது இவ்வாறு மாறும். ஆப்ஷன் ஏ ட்ரிப்ளாய்டு, ஆப்ஷன் பி டெட்ராப்ளாய்டு, ஆப்ஷன் சி டிப்ளாய்டு, ஆப்ஷன் டி மோனோப்ளாய்டு. எஸ் வந்துடுத்து. நிறைய குழந்தைகள் சரியா ஆன்சர் சொல்லிட்டு டெட்ராப்ளாய்டு நான்மயமாக மாறும். The main function of colchicine is to double the chromosome number in plants. செல்களிலே தாவர செல்களிலே குரோமோசோம்களின் எண்ணிக்கையை இரட்டிப்படைய செய்தல் தான் கால்சிசைனின் பணி. obtained from colchicum autumnale என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தாவரத்திலிருந்து பெறப்பட்டது. ஸோ இப்போ டிப்ளாய்டுனா அப்படியே டபுள் ஆகிற சமயத்தில் it will become tetraploid, நான்மய நிலை. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். If you are provided with the root tips of onion in your class and are asked to count the chromosomes, which of the following stages can you most conveniently look into? கிளாஸ்ல உனக்கு ரூட் டிப்பை தரா, அதாவது வேரின் முனைப்பகுதியானது தரப்படுகிறது, குரோமோசோம்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பார்த்து சொல்றா. எந்த நிலையின் பொழுது உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியும்? மெட்டஃபேஸ், அனஃபேஸ், டெலஃபேஸ், ப்ரோஃபேஸ். இதுக்கு உடனே கேள்வி சொல்றதுக்கு முன்னாடியே ஆன்சர் கடகடன்னு வந்துட்டு இருக்கு. மெட்டாஃபேஸ், பிகாஸ் குரோமோசோம்ஸ் ஆர் கிளியர்லி விசிபிள் டியூரிங் மெட்டாஃபேஸ். குரோமோசோம்கள் மிக தெளிவாக நமக்கு மெட்டா நிலையின் பொழுது தெரியும். சூப்பர், கரெக்டா சொல்லிட்டேன். குட் குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Crossing over that results in genetic recombination in higher organisms occur between. குறுக்கே கலத்தலின் பொழுது
ஜீன்களின் மறுசேர்க்கையானது நடைபெறுகிறது. அந்த மறுசேர்க்கை என்பது யாரிற்கிடையே நடைபெறும்? ஆப்ஷன் ஏ சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் பைவேலண்ட், சகோதரி குரோமாட்டிடுகளுக்கிடையே நடைபெறும். நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் பைவேலண்ட், சகோதரி அற்ற குரோமாட்டிட் துண்டுகளுக்கிடையே நடைபெறும். டூ டாட்டர் நியூக்ளி, இரண்டு சேய் உட்கருக்களுக்கிடையே நடைபெறும். டூ டிஃபரண்ட் பைவேலன்ஸ், வெவ்வேறு பைவேலண்டுகள் அல்லது இரட்டைகளுக்கிடையே நடைபெறும். ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன், சூப்பர். இது எப்பயுமே கிராசிங் ஓவர்னாலே நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், ஒத்திசைவான குரோமோசோம்களின் சகோதரி அல்லாத குரோமாட்டிட் துண்டுகள். ஸோ நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் த ஹோமிலாகஸ் குரோமோசோம், அவங்களுக்கு நடுவில் தான் என்ன நடக்கும்? கிராசிங் ஓவர் நடக்கும். சூப்பர், குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. சென்ட்ரோமியர் இஸ் ரிக்வயர்டு ஃபார், சென்ட்ரோமியர் இதற்காக தேவைப்படுகிறது at the time of cell division, செல் பெறுதலில். ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு தெரியும் உனக்கு, படியெடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். கிராசிங் ஓவர், குறுக்கே கலத்தல். சைட்டோபிளாஸ்மிக் கிளீவேஜ், சைட்டோபிளாச பகுப்பு. மூவ்மெண்ட் ஆஃப் குரோமோசோம், குரோமோசோம் நகர்வு. எஸ், இதற்கு சரியான விடை என்பது மூவ்மெண்ட் ஆஃப் குரோமோசோம், குரோமோசோம் நகர்விற்குத்தான் இது உதவும். சூப்பர், என்ன சொன்னேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. சினாப்சிஸ் அக்கர்ஸ் பிட்வீன், சினாப்சிஸ் என்பது இவர்களுக்கிடையே நடைபெறும். ஆப்ஷன் ஏ எ மேல் அண்ட் அ ஃபீமேல் கேமெட், ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகளுக்கு இடையே. ஆப்ஷன் பி mRNA அண்ட் ரைபோசோம், mRNAவிற்கும் ரைபோசோமிற்கும் இடையே. டூ நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம், ஒத்திசைவற்ற குரோமோசோம்களுக்கிடையே. டூ ஹோமோலாகஸ் குரோமோசோம், ஒத்திசைவான குரோமோசோம்களுக்கிடையே. எஸ், இதுக்கு சரியான விடை ஹோமோலாகஸ் குரோமோசோம், ஒத்திசைவான குரோமோசோம்களுக்கிடையே நடைபெறும். ஆப்ஷன் டி. சூப்பர், பிகாஸ் பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் இஸ் said to be synapses. ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஜோடியுறும் நிகழ்விற்கு சினாப்சிஸ் என்று பெயர். இது எப்ப நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்? ஜைகோனிமா ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோஃபேஸ் 1 ஆஃப் மியோசிஸ் 1. மியோசிஸ் 1, ப்ரோநிலை 1, ஜைகோனிமா நிலையின் பொழுது இது நடைபெறும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் DNA was first demonstrated by, பாதி ரெட்டிப்பாதல், செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் படிப்பேன். அதை முதல்ல எதுல கண்டுபிடிச்சாங்க? ஆப்ஷன் ஏ ட்ரோசோஃபைலா மெலனோகாஸ்டர், பழப்பூச்சி. ஆப்ஷன் பி எசரீஷியா கோலை, ஈகோலை. ஆப்ஷன் சி ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. ஆப்ஷன் டி சால்மோனெல்லா டைஃபிமூரியம், சால்மோனெல்லா டைஃபிமூரியம். செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன், உடனே டக்குன்னு ஆன்சர் வந்துடுத்து. இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா, எதுல கண்டுபிடிச்சா அப்படின்னா ஈகோலை, மிசல்ஃபன் அண்ட் ஸ்டால் அப்படின்னு படிச்சிருப்பேன். குட், சூப்பர், நல்லா ஆன்சர் பண்ணீங்க.